நான் தேடுவேன். நாதா உன் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவேன். தேவா உன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன். நாதா உன் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவேன். சுகமான நினைவாரே சுரமான சொல்லாரே தினம் உந்தன் பதம் தேடுவேன். அருளாலே உயிர் வாழுவேன். தேவா உன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன். நாதா உன் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவேன். நீ ஒளியாக வர வேண்டுமே. இருளான உலகத்திலே நீ ஒளியாக வர வேண்டுமே. தடுமாறி தவறாக நான் வாழும் போது வழிகாட்டி என்னை காக்கவா. எனக்காக உயிர் வாழ்வவா. ஒளியாக வழியாக உயிராக வந்து எனக்காக உயிர் நீத்தவா. கல்வாரி பலியானவா. தேவா உன் திருவழியை என்றென்றும் நான் தேடுவேன். நாதா உன் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, தவக்காலத்தின் 5ஆம் வாரம் ஞாயிறு திருவழிபாட்டில் அடைக்கல அன்னை ஆலயம் திரு இருதய தமிழ் கத்தோலிக்க இறை சமூகம் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. இன்று உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்ற இயேசுவின் வார்த்தை நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்து பாவ வாழ்விலிருந்து எழுந்து நிலை வாழ்வை நோக்கி பயணிக்க அழைப்பு விடுக்கின்றது. லாசரின் கல்லறையை நோக்கி நடந்த இயேசு இன்று நம் இதய கதவுகளை தட்டுகிறார். பாவம், சுயநலம் மற்றும் தீய பழக்க வழக்கங்கள் என்னும் பாறைகளால் மூடப்பட்டிருக்கும் நம் ஆன்மாவின் கல்லறைகளை திறக்க அவர் அழைக்கிறார். எனவே நாம் சாவிற்கு ஏதுவான நமது பழைய மனித இயல்புகளையும் தீய பழக்க வழக்கங்களையும் களைந்துவிட்டு கிறிஸ்துவின் ஒளியில் புதிய படைப்புகளாக உயிர்த்தெழுவோம். நம்மிடம் உள்ள சோர்வுகள் நீங்கி இறப்பின் அச்சத்திலிருந்து முழுமையான விடுதலை பெற்று நிலை வாழ்வின் குழந்தைகளாக உருமாற வரம் வேண்டி இத்திருப்பலியில் முழு மனதோடு பங்கேற்போம். இறை ஆசீர் பெறுவோம். நம்மை நாம் இறைவனுக்கு அர்ப்பணித்து நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுகளாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறிச் செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 37, இறைவசனங்கள் 12 முதல் 14 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளிலிருந்து மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்பொழுது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கே நன்றி. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. மீட்பும் உள்ளது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. மீட்பும் உள்ளது.
ஆண்டவரே, நீரம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்திருக்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. மீட்பும் உள்ளது. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவனுக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. மீட்பும் உள்ளது. இரண்டாம் வாசகம். இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருக்கிறார். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, வசனங்கள் 8 முதல் 11 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஊழியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர்ப்பற செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கே நன்றி. தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. Children, look at the screen and follow the gospel. Okay? அக்காலத்தில் பெத்தானியாவில் வாழ்ந்து வந்த லாசர் என்னும் ஒருவர் நோயுற்று இருந்தார். அவ்வூரில்தான் மரியாவும் அவருடைய சகோதரியுமான மார்த்தாவும் வாழ்ந்து வந்தனர். அந்த மரியாதான் ஆண்டவர் மேல் நறுமண தைலம் பூசி தமது கூந்தலால் அவரின் காலடிகளை துடைத்தவர். நோயிற்றிருந்த லாசர் இவருடைய சகோதரர். லாசரின் சகோதரர்கள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, நண்பன் நோயிற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் அதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடம், அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயுற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தம் சீடரிடம், மீண்டும் யூதாவுக்கு போவோம், வாருங்கள் என்று கூறினார். அவருடைய சீடர்கள் அவரிடம், ரபி, இப்போதுதானே யூதர்கள் உன்மேல் கல்லெறிய முயன்றார்கள், மீண்டும் அங்கு போகிறீரா என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, பகலுக்கு 12 மணி நேரம் உண்டு அல்லவா? பகலில் நடப்பவர் இடறி விழுவதில்லை, ஏனெனில் பகல் ஒளியில் பார்க்க முடிகிறது. ஆனால் இரவில் நடப்பவர் இடறி விழுவார், ஏனெனில் அப்போது ஒளி இல்லை என்றார். இவ்வாறு கூறிய பின், நம் நண்பன் லாசர் தூங்குகிறான், நான் அவனை எழுப்புவதற்காக போகிறேன் என்றார். அவருடைய சீடர் அவரிடம், ஆண்டவரே, அவன் தூங்கினால் நலம் அடைவார் என்றனர். வெறும் தூக்கத்தையே அவர் குறிப்பிடுவதாக அவர்கள் நினைத்தார்கள். அப்போது இயேசு அவர்களிடம், லாசர் இறந்து விட்டான் வெளிப்படையாக சொல்லிவிட்டு நான் அங்கு இல்லாமல் போனது பற்றி உங்கள் பொருட்டு மகிழ்கிறேன், ஏனெனில் நீங்கள் என்னை நம்புவதற்கு இது ஒரு வாய்ப்பாய் இருக்கிறது. அவனிடம் போவோம், வாருங்கள் என்றார். திதிம் என்னும் தோமா தம் உடன் இருந்தோரிடம், நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்றார். இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. சகோதரர் இறந்ததால் மார்த்தா, மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் போதே என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இவ்வாறு சொன்னபின் மார்த்தா தம் சகோதரியான மரியாவை கூப்பிடச் சென்றார். அவரிடம், போதகர் வந்துவிட்டார், உன்னை அழைக்கிறார் என்று காதோடு காதாய் சொன்னார். இதை கேட்டதும் மரியா விரைந்தெழுந்து இயேசுவிடம் சென்றார். இயேசு அதுவரையிலும் ஊருக்குள் வரவில்லை. மார்த்தா தம்மை சந்தித்த இடத்திலேயே இன்னும் இருந்தார். வீட்டில் மரியாவுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் அவர் விரைந்தெழுந்து வெளியே செல்வதைக் கண்டு அவர் அழுவதற்காக கல்லறைக்கு போகிறார் என்று எண்ணி அவர் பின்னே சென்றார்கள்.
இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றார். மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது இயேசு உள்ளம் குமிர கலங்கி, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதை கண்ட யூதர்கள், பாருங்கள், லாசர் மேல் இவருக்கு எத்தனை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுள் சிலர், பார்வையற்றவர்களுக்கு பார்வையளித்த இவரை சாகாமல் இருக்க செய்ய முடியவில்லையா என்று கேட்டனர். இயேசு மீண்டும் உள்ளம் குமிரியவராக கல்லறைக்கு அருகில் சென்றார். அது ஒரு குகை. அதை ஒரு கல் மூடியிருந்தது. கல்லை அகற்றி விடுங்கள் என்றார் இயேசு. இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதல்களுக்கு செவிசாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்ற சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்றார். இவ்வாறு சொன்னபின் இயேசு உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் சுற்றப்பட்டிருந்தன. முகத்தில் அணிக்கட்டு சுற்றப்பட்டிருந்தது. கட்டுகளை அவிழ்த்து அவனை போகவிடுங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வளிக்கின்ற இனிய நாமத்தில் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்றைய முதல் வாசகத்தில் எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாசகத்திலே இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வு நாடு கடத்தப்பட்ட, அகதிகளாக்கப்பட்ட, அடிமைகளாக உரிமைகள் இழந்த ஒரு மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த வேளையிலே அவர்கள் வாழ்வையே இழந்ததாக எண்ணினார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி, இறைவாக்கினர், உலர்ந்து போன எலும்புகள் போல உங்களது வாழ்க்கை இருக்கிறது, உண்மைதான். ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் வருகின்ற பொழுது இந்த உலர்ந்து போன எலும்புகள் கூட உயிர் பெற்று சதை நரம்புகளோடு அது மீண்டும் எழுந்து வரும் என்று அவர்களுக்கு நம்பிக்கையின் செய்தியை அவர் வழங்குகிறதை நாம் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். இரண்டாவது வாசகத்தில் கூட திருத்தூதர் பவுல் சொல்லுகிறார், இறந்து போன இயேசுவை எழுந்தள்ள செய்த அந்த ஆவியானவர் உங்களுள் குடிகொண்டிருப்பதனால் சாவுக்கு ஏதுவான உங்களது உடலையும் கூட அவர் உயிர்த்தெழச் செய்வார், அந்த ஆவியானவர் உங்களுக்கு வாழ்வு தருவார் என்று இரண்டாம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவருடைய வாழ்விலே, ஆன்மீக வாழ்விலே நாம் பயணம் செய்கின்ற பொழுது நாம் 2 நிலைப்பாடுகளை எடுக்க முடியும். ஒரு கோடி ஒரு நிலைப்பாடு, 2 எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ். ஒன்று இந்த கோடி, இன்னொன்று அந்த கோடி. ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட வந்தால் நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லை. எப்படி ஒரு அறுவை சிகிச்சைக்காக, சர்ஜரிக்காக யாராவது போகின்ற பொழுது அந்த நோயாளி, பேஷியன்ட், அவர் எதுவுமே செய்ய தேவையில்லை, அவர் போய் அப்படி சும்மா படுத்து கிடந்தால் போதும். எல்லாத்தையும் யார் பார்ப்பா? மருத்துவர்களும் செவிலியர்களும் சுற்றி இருக்கவங்களும் என்ன செய்வாங்க? அவங்க பார்த்துக்கிடுவாங்க.
ஸோ அதனால் சில பேர் 1 கோடி ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், 1 கோடியில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட வந்தால் நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அப்படி அல்ல. இன்னொரு சிலர், ஒரு சாரார் இந்த பக்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தான் எல்லாம் செய்யணும், ஆண்டவர் ஒன்றுமே செய்ய மாட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த 2 கோடி முனையில் நம்ம இருந்தோம்னா ஆன்மீக வாழ்வில் நம்ம பெரிய பள்ளத்தில் விழுந்துருவோம். அதுக்கு பதிலாக ஆண்டவர் நம்பணும். ஒரு விஷயத்தில் நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அது என்னென்னா ஆண்டவருடைய மன்னிப்பு. நம்ம எவ்வளவோ பாவிகளாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம வருகிற பொழுது அந்த மன்னிப்பு அவர் இலவசமாக, நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அவர் நமக்கு என்ன செய்கிறார்? அதை கொடுக்கிறார். ஆனால் அதை தவிர மற்ற காரியங்களில் சின்ன சின்ன விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த லாசரை வீட்டில் செய்கின்ற பொழுது மார்த்தா அவங்கள அழைச்சிட்டு போகிறான் கல்லறைக்கு. ஆண்டவரை நீங்களே வர தாமதமாயிடுச்சு, இனி ஒன்றும் முடிஞ்சு போயிடுச்சு, நீங்கள் வர தேவையில்லை என்று சொல்லியிருந்தால் கதை வேறு மாறி போயிருக்கும். ஆனால் அவங்க கூட்டிகிட்டு போனாங்க கல்லறைக்கு. ஆண்டவர், இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன் வெளியே வா அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச ஆண்டவருக்கு கல்லை தள்ளி போன்னு சொல்ல தெரியாதா? அவரால் முடிந்திருக்கும். கல் அந்த பக்கம் போயிரு அப்படின்னா போயிருக்கும். அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சுருக்கலாம்? இல்லை, கல்லை அகற்றாமலேயே அவர் என்ன செஞ்சுருக்கலாம்? லாசரே வெளியே வான்னு சொல்லியிருந்தா வெளியே லாசர் வந்துட்டு போக போகிறார். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. நல்லா கவனிங்க. கல்லை அகற்று அப்படி சொன்னார். ஒரு சின்ன காரியத்தை நம்ம செய்ய சொல்லுவார், பெரிய விஷயங்களை அவர் செய்வார். உயிர் கொடுக்கறதும் வாழ்வு கொடுக்கறதும் அவர். பெரிய காரியத்தை அவர் செஞ்சார், அது நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் அந்த சின்ன காரியத்தை நம்ம செய்யலாம்ல. ஆக அவர் சொல்கிறார், கல்லை அகற்று அப்படி சொல்கிறார். அது மாதிரி காணாவூர் திருமணத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள். அங்கே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். ஏன் தண்ணி ஊற்றுனா தான் அவர் திராட்சை ரசமாக மாற்ற முடியுமா? அந்த ஜாடிகளையெல்லாம் அங்கே தூக்கி வச்சாதான் அவரால் செய்ய முடியுமா? ஜாடி அதுவாட்டில் அங்கே இருந்துட்டு போகுது, அது காலியாகவே இருந்துட்டு போகுது. ஒரு வார்த்தை சொல்கிறேன், அங்கே திராட்சை ரசம் நிறையட்டும் அப்படின்னா சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் நிச்சயமாக செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை செய்யவில்லை. அவர் என்ன சொன்னார்? இந்த ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் அப்படி சொன்னார். சின்ன விஷயம், தண்ணியை ஊற்றுறதுன்னு ரொம்ப கஷ்டமா? தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது கடினம். ஆனால் சின்ன விஷயத்தை நம்ம என்ன செய்கிறார்? ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அது மாதிரி பேதுரு ஒரு நாள் இரவெல்லாம் அவர்கள் பாடுபட்டும் என்ன கிடைக்கவில்லை? மீன்பாடு கிடைக்கவில்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சரி, மீனெல்லாம் உடனே அப்படி குதிச்சு அந்த படகுக்குள்ளே வந்துரு அப்படின்னு சொல்லலையே. அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா? படகுக்குள்ளே எல்லா மீனில் வாங்க, ஏன் வரமாட்டீங்க? எல்லா மீனும் வாங்க, உள்ளே குதித்து படகை நிறைத்து விடுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார்? வலையை அந்த பக்கம் போடுங்கள் அப்படி சொன்னார். எனவே சின்ன சின்ன விஷயங்களை அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். அதை நாம் அவருக்கு மனமுவந்து கொடுக்கின்ற பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். வாழ்வை தரக்கூடியவராக அவர் நிச்சயமாக இருக்கிறார். எனவே நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒரு காதல் பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஆனால் அங்கே அந்த தலைவன் தன்னை உயிரை மாய்த்து கொள்ள விரும்புகிறான். ஆனால் அந்த தலைவியின் அந்த ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளால் அவன் மனம் மாறுகிறான். மனம் மாறி வாழ்க்கைக்குள்ளாக வருகிறான் என்றால் அவன் சொல்கிறான், நீ தோணியாக இருந்தால் நான் இந்த ஆழ்கடலிலும் நீந்தி வர முடியும் என்று அவன் சொல்கிறான். அப்படி ஆண்டவர் அந்த காதலி அல்லது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இதை செய்ய முடியும் என்றால், ஆண்டவர் நம் வாழ்வின் தோணியாக இருந்தால் எந்த ஆழ்கடலிலும் நாம் நீந்தி வர முடியும் என்பதை நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். வாழ நினைத்தால் வாழலா, வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. நாம் செய்ய வேண்டியது நீந்தி வர வேண்டியது. ஆனால் வாழ நினைத்தால் வாழலாம். ஆண்டவர் இருந்தால்
நிச்சயமாக நம்மால் வாழ முடியும். நமது பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு. அவர் நிச்சயமாக அந்த விடுதலையை தருவார். பார்வை தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம். ஆண்டவரோடு இருந்தால் நமக்கு பாதையை காட்டுவார், பார்வை தருவார். நாம் அந்த பயணத்தை தொடர்ந்தால் கதவுகள் திறக்கும். ஆண்டவரே நமக்கு காட்சி தருவார். ஆண்டவர் காட்சி கொடுத்தால் கவலைகள் மாறும், நாம் வாழலாம். எனவே அத்தகைய வரத்திற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு நம்மை எல்லா நலங்களாலும் நிறைவாக நிரப்புவாராக. ஆமென். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவிமடுப்பேன் என்று சொன்ன இறைவனிடம் நமது வேண்டுதல்களை எடுத்துரைப்போம். என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிற இயேசுவின் கூற்றை உறுதியாய் பற்றி கொண்டு திரு அவை என்கிற படகில் பயணிக்கும் இறை மக்களாகிய நாங்களும் எங்களை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ உள்ளிட்ட திரு அவை தலைவர்களும் மறைப்பணியாளர்களும் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றில் நிலைத்திருந்து நிறைவாழ்வை நோக்கி பயணிக்கிற அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரவில் நடப்பவர் இடறி விழுவது போல இன்றைய உலகு போர்கள், வன்முறை, தீவிரவாதம் ஆகியவற்றால் தடுமாறுகிற வேளையில் நீர்தாமே ஒளியாயிருந்து அமைதியின் பாதையில் வழிநடத்திட வேண்டும் என்றும், உலகாளும் தலைவர்களும் அறவழியில் ஆட்சி புரியவும், தமிழகத்திலும் ஏனைய மாநிலங்களிலும் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தல்களில் சமய சார்பற்ற அரசுகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் எங்களோடு இருக்கின்ற எம் ஆண்டவரே, எமது குடும்பங்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களில் அமைதி, நல்லுறவு ஏற்படவும்,
விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்கவும் அனைவரும் வளமுடனும் வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியால் எங்களை நிரப்பும் இறைவா, உம்முடைய இந்த திரு இருதய இறை சமூகத்தின் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் மன்றாடுகிறோம். இந்த தவ காலத்தின் இறுதி கட்டத்தை நெருங்கும் நாங்கள் தூய ஆவியாரின் துணையோடு கிறிஸ்துவின் உயிர்ப்பில் பங்கு பெற தகுதி பெற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். உயிர்ப்பின் இறைவா, முழு மனதுடன் நாங்கள் வேண்டிய இம்மன்றாட்டுகளுக்கு இரக்கமுடன் செவிசாய்த்திரளும். எப்போதும் முது அரவணைப்பில் இருக்கவும் மனமாற்றத்தின் வழியாக இயேசுவின் உயிர்ப்பின் மகிமையில் பங்கு கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவார். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவார். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. பெரும் பிழி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறெதுமல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீர் நிரப்பியுள்ள உம்மடியார்களுக்கு எங்களுக்கும் செவிசாய்த்திரளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மெய்யான மனிதராகிய அவர் தம் நண்பர் லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுதார். என்றுமுள்ள கடவுளாகிய அவர் லாசரை கல்லறையில் நின்று உயிர் பெறச் செய்தார். அவரே மனித இனத்தின் மேல் இரக்கம் கொண்டு தூய மறை நிகழ்வுகளால் எங்களை புதிய வாழ்வுக்கு இட்டுச் சென்றார். அவர் வழியாக மாண்புக்குரிய உண்மை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்துக்கும் மக்களிக்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களுடைய ஆயர்கள் ஆஸ்கர் அண்ட் ஆண்ட்ரஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். Children, all of you stand. Let us open your hands. Again, take your hands off and let us say together the Lord's Prayer. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Amen. Deliver us, Lord, from every evil, and grant us peace in our day, that by the help of your mercy we may be always free from sin and safe from all distress, as we wait the blessed hope and the coming of our Lord Jesus Christ. For the kingdom, the power, and the glory are yours. Lord Jesus Christ, you said to your apostles, I leave you peace, my peace I give you. Look not on our sins, but on the faith of the church gathered here.
grant us the peace and unity of your kingdom, where you live forever and ever. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ நமது தேவன் உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்து களைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா குணமடையும். Eucharistic ministers, any other Eucharistic minister is here? திருவிருந்து இறை விருந்து, இதை உணர்ந்து அருந்திடவா நீ விரைந்து. அருள் தரும் திருவிருந்து, இறை விருந்து, இதை உணர்ந்து அருந்திடவா நீ விரைந்து.
கல்வாரியில் தன்னை கொடுத்த அதே நிகழ்வு இறைமகனே கல்வாரியில் தன்னை கொடுத்த அதே நிகழ்வு நம்மையும் பிறர்க்காய் வாழ அழைக்கும் அருள் தரும் திருவிருந்து இறை விருந்து இதை உணர்ந்து அருந்திடவா நீ விரைந்து. உறவுகளை உரிமைகளை வளரச் செய்யும் மறுமருந்து உறவுகளை உரிமைகளை வளரச் செய்யும் மறுமருந்து உண்மை உறவில் வாழ அழைக்கும் அருள் தரும் திருவிருந்து இறை விருந்து இறை உணர்ந்து அருந்திடவா நீ விரைந்து. எளியவரை உயர்த்திடவே ஏற்றமிகு திருவுணவு எளியவரை உயர்த்திடவே ஏற்றமிகு திருவுணவு அன்பை பொழிந்து வாழ அழைக்கும் அருள் தரும் திருவிருந்து இறை விருந்து இறை உணர்ந்து அருந்திடவா நீ விரைந்து. அருள் தரும் திருவிருந்து இறை விருந்து இறை உணர்ந்து அருந்திடவா நீ விரைந்து. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் அமருவோம். Anybody who is celebrating birthday this week and last week and the wedding anniversaries, please come forward. We'll have a special prayer for you. Anybody who is celebrating birthdays? அம்மா உங்க பர்த்டே அம்மா வாங்க. Okay, those of us who are seated, extend our right hand as we pray for our sisters. மன்றாடுவோமாக. அன்பான இறைவா, உயிரினங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உண்மையிலேதான். காலங்களும் பருவங்களும் உமது கையில் உள்ளன. உமக்கு ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போதும், 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலும் தானே. இந்த வாரம் இந்த மாதம் தனது பிறந்த நாளை கொண்டாடும் நன்றி கூறும் உமது சகோதரிகளை இவர்களை ஆசீர்வதித்தருளும்.
இவர்கள் வயதில் வளருவது போல் உமது அன்பிலும் முதிர்ச்சியிலும் கிறிஸ்துவ ஒழுக்கத்திலும் பேரன்பு சேவையிலும் சிறந்து ஓங்குவாராக. உமது அருள் துணையால் இவர் உள்ள தூய்மையும் உடல் தூய்மையும் தொழில் வளமும் பொருள் செல்வமும் பிள்ளைகளின் அன்பையும் ஆதரவையும் பெற்று முகுந்தவராக நீடூடி வாழ வேண்டும் என்று உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் கைதட்டி இவர்களை வாழ்த்துக்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, we have a second collection today for Easter flowers. So I really encourage you to offer for all the flower decoration. We will be buying flowers. So please be generous to kindly support for the floral arrangements for the Holy Week. Last week our parish Sunday collections is $10,371, and weekly you can find in the update on the weekly bulletins as well. இயேசுவில் பிரியமானவர்களே, முக்கியமான நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மார்ச் 28ஆம் தேதி பாம் சண்டே, வருகிற சனிக்கிழமை நாம் பாம் சண்டே கொண்டாட இருக்கிறோம். 6:30 மணி அளவில் 6:30 we start procession from the Our Lady of Guadalupe shrine, a small statue and grotto that is at the end of the parking lot. So we will be starting our procession from there. So all of you try to come on time so that we bless the palms and then we come in procession to the church. So all of you come and then please gather at the grotto around 6:30 p.m. Please come on time so that we can all join together in the procession. April 2ஆம் தேதி Holy Thursday. Hey boys, why are you running? Yeah. April 2ஆம் தேதி Maundy Thursday, Holy Thursday, நமது பங்கிலே திருப்பலி நடைபெறும். ஆகவே இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹோலி தேர்ஸ்டே திருப்பலியானது நமது இந்த பங்கிலே நாம் 4 மொழி ஆளர்கள் இருக்கிறோம். தமிழ் ஸ்பீக்கிங், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், வியட்நாமிஸ் ஸ்பீக்கிங் அண்ட் ஸ்பானிஷ் ஸ்பீக்கிங். ஆகவே அந்த 4 community people will come together for the 2 masses every year. That is for the Holy Thursday and for the Easter Vigil. Okay? And so I invite you to join the parish for the Holy Thursday Mass. Immediately after the Holy Thursday Mass is our time for adoration allotted at 9 p.m. to 10 p.m. for our community. And then 10 to 11 Hispanic community, and then 11 to 12 Vietnamese community. And therefore, I invite all of us to gather, and that will be in Tamil, that 1 hour of adoration in front of the Blessed Sacrament on the Holy Thursday night from 9 p.m. to 10 p.m. So after the Mass, we will have some snacks or something we will sing. April 3ஆம் தேதி Good Friday. Good Friday அன்றைக்கு நமது தமிழிலே Good Friday service will be at 5 p.m. here in the church. Please join us for that. And then 3 மணிக்கு multilingual way of the cross, and some of our representatives will represent them. But 5 p.m. our Good Friday service will be in Tamil here in the church. April 14ஆம் தேதி Easter Vigil, the parish Easter Vigil is at 8:30 p.m. So those of you who think very late night Mass is not working for you, come for the parish Mass at 8:30 p.m. Don't go to your own parishes if you are far. If you are in Tracy, no need to come. For too far it's for you. But others can come 8:30 p.m. here if you want to go to sleep early. But we have Mass in Tamil at 11 p.m. here. Okay? And so that Mass will not be Vigil Mass, that will be Easter Mass. That will be at 11 p.m. So if you think 11 p.m. is too late for you, 8:30, please join the parish Mass. Okay? Don't go to anywhere else
because we have to represent our community in our parish. Okay, this is our home, this is our mother by the bishop. So we have to come here. And Tamil பூசை 11 மணிக்கு நடைபெறும் midnight. April 5ஆம் தேதி Easter picnic from 11 a.m. in Serra Park, and egg hunt for kids at 3 p.m. will also be held at Serra Park that day. April 18th we have youth and religious பட்டிமன்றம், hopefully we have. June 6ஆம் தேதி நம்முடைய பங்கின் திருவிழா Sacred Heart of Jesus, திருஹிருதய ஆண்டவருடைய பெருவிழா, presided by our auxiliary bishop Andres Ligat. The procession of the Sacred Heart will start at 6:30 p.m. and then followed by mass, and we'll have some priests also will be joining, so please don't miss on June 6th நம்முடைய பங்கு திருவிழாவுக்கு அன்போடு வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஜூலை 2 முதல் ஜூலை 5 வரை நம்முடைய கம்யூனிட்டியினுடைய ஆனுவல் கேம்பிங் ட்ரிப் டு சாந்தா மார்கரிட்டா. So it will be available also, I think. So please sign up for that trip, ஜூலை 2 முதல் 5ஆம் தேதி வரை. So we need to know the number of families who would be joining, because if we are booked only certain limited space, if we have more number we need to book more. And so I invite you to please kindly, we'll send the link tomorrow morning, and please sign up for the camping. We also want to say that every month, a third week of every month, we have a sponsored dinner. All other weekends we have moms dinner. Okay, every weekend our moms are so generous and so committed that they bring some food, and those who come for mass they always go filled. Okay, so thanks to all our moms who always chip in to participate. Let's give big hands to our moms, those who are here. Okay, and we really thank you to all the moms. But every third Saturday we have sponsored dinner, either if it's your birthday or your family, or you want to give grace to God, or you want to just share something with the community. So third Saturday every month, unless if there is some special occasion, otherwise every month, third week we have dinner, sponsored dinner. Every week we have dinner, but third week is a sponsored dinner. So we have, Arul is sending out the links for you. Please sign up as families. You can already book and sign up for those months. Whichever month you choose, sign up, so that we don't have to last moment until Thursday, Friday, he was looking for 2 more sponsors. So that should not be the case. We are all there and we can already sign up, and so I invite you to really sign up, and so that we are well ready for every month. We also want to thank and express our gratitude for today's dinner sponsors. May God bless them and their families. We thank Nimmi Sundar family, Christina Selvam, Reena Victor family, and Jaya Juliet Arul Anthony Sami family. Let us give them big hands and thank you for their sponsors. We want to specially thank our loving Father Titus, for being with us today. Our Lenten reflection based on the gospel as well as Kannadasan. Father ரொம்ப அழகா பாடுறீங்க. ஃபாதர் பழைய பாட்டுலாம் அருமையா கேட்பார் போல. So we want to specially thank Father, and for his Tamil is really, really good. And we are really grateful that he was here with us, and he will be joining us for other times as well. So really thank you, Father Titus, for being with us. So we also want to thank our choir members as always, and instrument players and Raja for technical support and so on. We also want to recognize our youth today, the high school youth and the college going youth, and who did a fantastic job of conducting the Stations of the Cross. And for them to come forward, and we need our youth to be very active of the church.
And I think our youth, we are really blessed to have quite many. Can all of you stand, please? The high school and college youth, please. Yes, stand, everyone. Let's give them big hands and thank you. Okay. Yes, thank you, all of you. Please be seated. Okay, so we have so many youth. Some could not participate, but most of them could participate this time. So we are really grateful for them, and may God continue to bless them, and they may be close to Jesus always. Okay, let us kindly stand for the final blessing. So after the Mass, we go to the hall for dinner, and I humbly ask the parents, please take care of your children. And especially after the dinner, I think we have Palm Sunday Passion Play practice. When the practice is going on, the moms who are not involved in any of those, you are the guardians of every children. And so you please take care. And my dear children, and small and big ones, never you should climb the choir loft here. Okay? From that side or from this side, you should never go up. Got it? If I see anyone, I will fine your mom and dad. Okay? And the fine will be heavy because we have to pay to the church. Okay? So please, no running up and moving around in this choir loft. You should not do. And please, one day I saw somebody went into that where the collection box we keep. He went in and closed himself. You know, that's and all is dangerous. We cannot find afterwards. If something happens inside, you know. So parents, please keep an eye on our children. Our children are very active, full of life. And therefore, we have to be guarding them. So please pay some attention. Thank you so much, and sorry to take a long time today. And let us spend a moment of silence before the final blessing. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. இயேசு போற்றி, மரியே போற்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.